நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நடு ராத்திரி வீட்டுக்கு போய் எதுக்காக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து வச்சுப்பேன். அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை வந்து சரக்கடிப்பேன். அதுக்கும் இந்த இடம் தான் வசதி. அதை தாண்டி எந்த ஒரு தப்பும் இங்கே நடந்துடாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம்ப்பா. அப்படின்னா கிளம்புங்க. எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நானே கொண்டு போய் விட்டுறேன். சாவடிக்கிறதுக்குனே வந்துடுறாங்க. இந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு ராத்திரியில எங்க போய் நீங்க தங்குவீங்க? போங்க. பொழுது விடிஞ்சு பார்க்கும்போது இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் காணாம போயிடுவாங்க. தம்பி, நீங்க எந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னாலும் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த குடிசையில ஒரு மேல் கூரை இருக்கு. இதுவும் வேணான்னு தோணுச்சுன்னா போங்க, எங்க வேணாலும் போங்க. உங்களை இங்க தங்க வச்சுதான் ஆகணும்னு எனக்கு என்ன ஏதாவது வேண்டுதலா? நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்குங்க, போலாமா வேண்டாமான்னு. ஹலோ, அச்சு மாமா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களான்னு கேட்க ஃபோன் பண்ண. அது இல்லனா நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க மகி. ம் ம் எங்க போனாங்க உங்களுக்கு தெரியுமா? அது அசோகன் தான் அவங்கள வண்டியில் எங்கேயோ கூட்டிட்டு போனா. அசோகனா? அவன் எங்க கூட்டிட்டு போனா? எங்க போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். துரத்தி வெளியில அனுப்பிச்சிட்டேன். உடனே அசோகன் அவங்க 3 பேரையும் வண்டியில ஏற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டான். என்னடா எங்க போனாங்கன்னு கேட்கவே இல்லையா நீங்க? என் வீட்டிலேருந்து வெளியில போங்கன்னு தான் மகி என்னால் சொல்ல முடியும். எங்க போறீங்கன்னு கேட்டா அவன் பயப்படுற வயசுலாம் தாண்டிட்டான் மகி. அப்படின்னா அவன் பண்ற எதுக்குமே உங்களுக்கு ஒரு பொறுப்புமே இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லை. தோளுக்கு மேல வளர்ந்த பசங்களை மிரட்டி அடி பண்ணி வைக்கிறது ஒரு தப்பான செயல் மகி. சரி சரி அச்சு மாமா, நீங்க இதை இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எங்க குடும்பத்தோட மானத்தோடையும் மரியாதையோடையும் யாராவது விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மகி. ஆனா அன்னைக்கு எங்க கைய கால பிடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு நீங்க எங்க வந்துடாதீங்க. வந்தாலும் ஒரு பிரயோஜனமா இருக்காது. இத உங்க மனசுல எப்பவுமே நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க மகி.
என்னாச்சுடா? அச்சு மாமா வீட்ல இருந்து அவன் அவங்கள கூட்டிட்டு வேற எங்கேயோ போயிட்டானா? ஓஹோ, அச்சுவோட மகன் அந்த அளவுக்கு ஆயிட்டானா? மீன் பிடிக்கிறவங்களும் போட்டு ஓட்டுறவங்களும் சாராயம் காய்ச்சறவங்களும் ஏன் அங்க இருக்க டிரைவர் வரைக்கும் அவன் சொல்றத கேட்கறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க எங்கேயாவது கொண்டுட்டு போய் அவங்கள தங்க வச்சிருப்பான். அதாவது நம்மளை அவமானப்படுத்தணும், அது மட்டும்தான் அவன் மனசுல இருக்கு. அவங்கள எங்கேயாவது குடி வச்சு அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு அசோகா மெனக்கட மாட்டான். சொந்த வீட்டையே கண்டுக்காதவனாச்சே. ஆஹா, நம்ம மேல குற்றம் சுமத்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க 3 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? கடல்ல விழுந்தாலும் விழலாம், ரயில்ல விழுந்தாலும் விழலாம், என்ன பண்ண முடியாதுங்கிற? அப்படி நடந்தா நாம தான் மாட்டுவோம். ஓ, கேஸ் வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல கஜேந்திரா. 2-3 பேர் ஒன்னா செத்து போயிட்டாங்கன்னா அந்த சம்பவத்துக்கும் மேலக்குள்ளக்காரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அரசல் புரசலா செய்தி வந்தா போலீஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பேப்பர்லயும் சேனல்லையும் நியூஸ் வந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கான பரிகாரமா என்ன இருக்கு மாமா? அவங்க 3 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடணும், அவ்வளவுதான். வேற ஊர்ல வச்சு அவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் நமக்கு ஒண்ணும் இல்லை. அவங்கள நம்ம பார்க்கவும் இல்லை, தெரியவும் தெரியாது. பிரச்சனை முடிஞ்சது. அசோகன் அவங்கள எங்க கூட்டு போயிருக்கான்னு நாம உடனே தெரிஞ்சுக்கணும். கஜேந்திரா, நீ போய் தேடிட்டு வா. அவங்க வண்டி எங்க இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருவல்ல. அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீ கேட்டு பாரு. போயிட்டு வா. நம்ம இங்கிருந்து போயிடலாம்ப்பா. நாம வேற எங்க போறதுமா? எனக்கு இந்த இடமும் அந்த ஆள் பேச்சும் நடவடிக்கையும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம இங்கிருந்து சத்தம் போட்டா கூட யாருக்குமே கேட்காத ஒரு இடம். அவரோட எண்ணம் என்னன்னு யாருக்கு தெரியும்? இவன் அச்சுவோட மகம்மா, நமக்கு வேற யாருமே இல்லம்மா. அவன் நம்மளை ஏமாத்த மாட்டான். மேலங்குளத்துக்காரங்க உங்களை அப்படியா நினைச்சாங்க? அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை அந்த ஆள் உங்க மேல காட்டவே இல்லையே. இந்த ஆள இவரோட ஃபேமிலிக்கே பிடிக்க மாட்டேங்குது, அப்படிதானக்கா? அவன் சரியில்லை போல, அதனால தானே அந்த ஆளோட அப்பா அம்மாக்கு கூட அவனை பிடிக்கல. இவன் கோவக்காரன் தான், ஆனா ஓரளவுக்கு ரொம்ப நல்லவனா இருக்காம்மா. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு நம்மளை கண்டுக்காம அங்கிருந்து போயிருக்கலாம்ல. அவர் நம்மளை காப்பாத்துறதும் அவர் கூட தங்க வைக்கிறதும் அவரோட நல்ல எண்ணத்தால தானே, நம்மளால சொல்ல முடியாதுல்ல. சொந்த காலில் நிற்க முடியாதவங்களுக்கு யாரையாவது நம்பிதானே ஆக வேண்டியிருக்கு. இந்த ஆள் நமக்கு செய்யற உதவி என்னைக்குமே இருக்காதுல்ல. அதிகபட்சமா ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போய் தானே ஆகணும். நாளைக்கு நடக்க போறது நாளைக்கு யோசிச்சா போதும்ல. நம்மளோட ஆயுசு ஒரு நாள் அதிகப்படுத்துறதால என்ன ஆயிட போகுதுப்பா? ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு வினாடியை விட அதிகமா உயிர் வாழ்றதுக்கு இந்த அப்பனுக்கு ஆயுசு இல்லம்மா. ஆனா என்னோட குழந்தைங்களை யார் கையிலையாவது ஒப்படைக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா போக முடியும். நீங்க தனியா போக வேண்டாம்.
கூட வரோம். அம்மாடி, நாங்க கூட இருக்கிறதால நீங்க நிம்மதியா இருக்கலாம். அந்த சமயத்துல அப்பா எங்க கூட இருக்காருன்ற தைரியம் எங்களுக்கு போதும். ஒரு நிமிஷம் போதும்ல, அப்புறம் எதுவும் தெரியாதுல்ல. அப்படிதானம்மா? என் அக்கா சொல்றத நான் இன்னைக்காவது கேட்காம இருந்திருக்கேனா என்ன? இதையும் எப்படி பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்தா போதுங்கக்கா. ரொம்ப வலிக்காம செத்து போயிடணும். வலிய தாங்க என்னால முடியும். பாவம் நம்ம அப்பாவை நினைச்சுதான். அம்மா, கறியோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹோட்டல்காரங்களும் விலை ஏற்றுறதுக்காக காரணம் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரே ஒரு தட்டு தான் இருக்குது. அது வந்து அங்கே இருக்குது. அதை கழுவினா போதும். நான் ஹோட்டல்லே சாப்பிட்டேன். இது உங்களுக்கு தான். எங்களுக்கு வேண்டாம். வேண்டாமா? வேண்டான்னா நான் போகும்போதே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே நான் இங்கேருந்து போனேன். சாப்பாடை சாப்பிடாம எப்படி நீங்க வாழ்வீங்க? காத்த சுவாசிச்சா? நாங்க இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறோம்ப்பா. எங்க போவீங்க? உங்களுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அதை ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன, உங்களை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தணும்னு அவசியம் இருக்கா என்ன? தேவையில்லாம மேலங்குளத்துக்காரங்ககிட்ட எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். எங்களை ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டா போதும். ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ரயில்வே ட்ராக் பக்கத்துல விட்டா போதுமா? போங்க, எங்கேயாவது போய் சாகுங்க. வாழ தகுதி இல்லாதவங்களுக்கு அதுதான் நல்லது. இருந்தாலும் இதை நீங்க சாப்பிடுங்க. தூக்கு தண்டனை கைதிகளுக்கு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்க பிடிச்ச சாப்பாடை கொடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியா? மகினா, அவன் நம்மளை அவமானப்படுத்த துணிஞ்சு இறங்கியிருக்கான். விஷயம் என்னன்னு சொல்றா? இங்க பாருங்கண்ணே, அவனுக்கு அங்க ஒரு ஷெட் இருக்கு. அது கடலுக்கு பக்கத்துல இருக்கு. அசோகன் டெய்லி தூங்க போறது அங்கதான். அசோகன் அந்த 3 பேரையும் கூட்டு போய் அங்க தங்க வச்சிருக்கான். நம்ம கையில வாங்கி தின்ன சாப்பாடு அவன் முதுகு எலும்பையே குத்த போகுது. நாம அந்த குத்துல நிரந்தரமா தீத்துடலாமா மகேனா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா. இவங்களுக்குலாம் இப்படி ஒரு எண்ணம் இருக்க. அவர் நம்ம மாமாங்கிறதால தான் இவ்வளவு நாளா மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். அது இப்போ அதிகமாயிடுச்சா தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த சந்தேகமும் இல்லை மகினா. அச்சு மாமா நம்ம கம்பெனில வெறும் சம்பளம் வாங்குறவர் மட்டும்தான். அவர் அந்த இடத்துல வச்சு பார்த்தா மட்டும் போதும். அதுக்கு மேல அந்த ஆளுக்கு மரியாதை வேணாம். சொல்ல போனா மாமா பண்ணதான் சரி.
நம்ம மேல பாசம் இல்லாதவங்களுக்கு நாம எதுக்கு கம்பெனியில வச்சு சம்பளத்தை எண்ணி கொடுக்கணும்? அவரோட அவங்க பொண்ணோட வேலையை புடுங்கினாதான் அவங்க நம்ம வழிக்கே வருவாங்க. ஆனா இது அம்மா ஒத்துக்குவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஒரே தம்பியாச்சே, வேலையில இருந்து அனுப்பி விடுறதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. அம்மாவை மூலையில உட்கார வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கம்பெனியும் பிசினஸையும் நம்ம 3 பேரால பார்க்க முடியாதா என்ன? இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம். டேய், இப்ப இருக்க தலைவலி அது இல்லடா. அசோகனை பிடிச்சி 4 அடி அடிச்சா தீர்ற பிரச்சனை தான் அது. அவனோட உதவி இல்லைன்னா அந்த 3 பேரும் ஊரை விட்டே போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்கள தாங்குற அந்த கையை வெட்டி எரியணும். அதை பண்ற ஆளுங்க என் கஸ்டடியில் இருக்காங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும். அசோகனோட கையையும் காலையும் விட்டுறதுக்கு ஏன் நம்ம 3 பேரும் போதாதா? கூலிப்படையை கூப்பிடுறதெல்லாம் மகா வேஸ்ட். அச்சு மாமாவை கூப்பிட்டு நாம ஒரு வார்னிங் பண்ணலாம். மகன் பண்றதுக்கு தண்டனை அனுபவிக்க போறது நீங்க தானே அவருக்கு தெளிவா சொல்லிடலாம். மகியண்ணா வேணாம், நான் கால் பண்றேன். அந்த ஆளுகிட்ட இனிமே இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க வேண்டாம். ஹலோ ராஜுவா? இல்ல, மேலங்குளம் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் மேனேஜர் ராஜேந்திரநாத குரூப். உங்க பையன் புதுசா ஒரு சொந்தங்களை உருவாக்கியிருக்கானா? மகனோட அப்பாவுக்கு தெரியாதா? ராஜன், நீ என்னப்பா சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் நாங்க புரிய வைக்கிறோம். உங்க பையன் அந்த 2 பொண்ணுகளையும் கிழவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கான். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? எனக்கு எதுவும் தெரியாது. இதைத்தான் நீங்க நாளைக்கும் சொல்லணும். போலீஸு, கோர்ட்டு எங்க இருந்தாலும் யாரையும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல? தம்பி, நீங்க சண்டைக்கும் சச்சரவுக்கும் போக வேண்டாம். நான் எப்படியாவது போதும். நாங்க சண்டை சச்சரவுக்கெல்லாம் போக மாட்டோம். உங்களோட பையனை பிடிச்சி 2 கண்ணத்துலயும் ஒரு உம்மா கொடுக்க போறோம். பிரச்சனை இல்லைல்ல? தம்பி ராஜு, நிறுத்துங்க. இதுக்கப்புறம் சொந்த பந்தங்களை பத்தி பேச வேண்டாம். நான் அங்க வெளியில போகும்போது அவசகுண மாதிரி அந்த பொண்ணுங்களும் கிழவனும் இந்த ஊர்ல ஒரு இடத்துலயும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நாங்க செய்வோம். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் அவங்கள வெட்டி போட்டுருவோம். அது அவனா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. யாருங்க ஃபோன் பண்ணா? எதுக்கு? நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, தொண்டை வறண்டு போச்சு. அம்மாடி ரம்யா, அப்பாக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரிம்மா. யார் கால் பண்ணதுன்னு சொல்லுங்க. மேலங்குளத்துல இருந்து ராஜு தான். என்னாச்சுங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனையே நம்ம பையன்தான், அசோக. அதான் முடிஞ்சு போச்சுல்ல. நாம தான் அவங்களை இங்க இருந்து அனுப்பிட்டோம்ல. அசோக் அவங்கள விட போயிருக்கான்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா? அப்பா, அவன் அவங்கள கூட்டி போய் விடவே இல்லை, தங்க வச்சிருக்கான். அதை தான் இப்ப ராஜு கேக்குறான். என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாண்டி, அசோக அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஷெட்டுக்கு போயிருக்கான். ராமு மாமாவே அவங்க பொண்ணுங்களையும் ஷெட்ல தங்க வச்சிருக்கான். என்னப்பா இது? அண்ணன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்? ராஜுவோட வாயிலிருந்து வர்ற கெட்ட வார்த்தை எல்லாம் நான் கேட்டுட்டேன்.
இதுக்கப்புறம் மகி வேற கால் பண்ணுவான். அந்த விஷயத்துல சின்னவன் ஒன்றும் சளைச்சவன் இல்லை. மருமகன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள படைச்ச கடவுளுக்கு கூட தெரியாது. அவங்க மூர்க்கமானவங்க. இதுக்கப்புறம் நாங்க கம்பெனிக்கு எப்படி போறது? நானும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது மகிமாமாவை சங்கடத்தோட பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ணன் ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கு பின்னாடி வர பிரச்சனைகளை யோசிக்க கூட மாட்டான். அவன் யார் எப்படி போனா எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கான்ல, அதுக்கு காரணம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான்ப்பா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்ப சொல்ற? ஒரே ஒரு பையன் தானேன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்ததுனால அவன் இப்ப யாரையுமே மதிக்க மாட்டான். கஷ்டப்படுறது என்னமோ நாம தானே. இருந்தாலும் அவன் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறான்னு புரியலையேங்க. சந்தேகமே இல்ல, அந்த 2 பொண்ணுங்களும் அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டாளுங்க போல. அம்மா எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? அசோக் அண்ணா அவங்கள எப்ப பார்த்தாரு? நம்ம எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி வச்சு. அதுக்கு இடையில அவ வளைச்சு போட்டதை நான் பார்க்கவே இல்லையே. அது மட்டும் இல்ல, அண்ணா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணவே இல்ல. அந்த பொண்ணுங்கள அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மகி அண்ணாவும் ராஜா அண்ணாவும் அந்த 2 பொண்ணுங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அசோக் அண்ணன் அவங்களை காப்பாத்த நினைச்சது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? அது மட்டும் இல்ல, மேலங்குளத்து அண்ணன்களுக்கு அகங்காரம் கொஞ்சம் அதிகம் தான். எல்லாம் பணம் திமிரு, வேற என்ன சொல்றது? இங்க பாரு, அதிக பிரசிங்க தரமா பேசிக்கிட்டு இருக்காத. மேலங்குளத்துக்காரங்களோட கருணைனாலதான் இங்க பொங்கி சாப்பிடுறோங்கிறத மறந்துடாத. நம்ம பையனை அந்த பொண்ணு வளைச்சு போட்டாங்க. மயக்கி சிரிச்சு மயங்க வைக்கிறதுன்னு அவளுங்களோட வேலையே. அவ அம்மா மாதிரியே இந்த பொண்ணு இருக்கா. இங்க இருந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. அவங்கள அங்கேருந்து அடிச்சு துரத்தணுங்கிறது தான் ராஜுவோட எண்ணம். அதை தடுத்தா நம்ம மேலங்குளத்தை வீட்டுக்கு போவே முடியாது. அம்மா, நீ என் சட்டையை எடுத்துட்டு வா, நான் உடனே கிளம்புறேன். இந்த வயசான காலத்துல நான் என் பையனோட காலை பிடிக்கணும்னா அதையும் பிடிக்கிறேன். அம்மா நீங்களும் போங்க. அப்பா தனியா போனா வேலை நடக்காது. அதுவும் சரிதாங்க, நானும் வரேன். பெத்த தாயோட கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் மனசு மாறுறதா இருந்தா மாறட்டும். நான் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். நான் உழைச்ச காசுல வாங்கின சாப்பாடை தூக்கி போடுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.